Yo guys, I'm Pershi. நீங்க பார்க்கிறது ஈவா டெக். இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Asus வந்து இந்தியால 2 மில்லியன் பிளஸ் யூனிட் சேல் பண்றாங்க. அவங்களோட மொபைல் போன்ல 2 மில்லியன் பிளஸ் யூனிட் சேல் பண்றாங்க. அதை செலிப்ரேட் பண்ற விதமா OMG டேஸ்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்றாங்க. அது எப்பனா February 6ல இருந்து February 9th வரைக்கும். சோ இந்த டேஸ்ல அவங்களோட மொபைல்ல எல்லாம் ஏகப்பட்ட ஒரு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஹியூஜ் டிஸ்கவுண்ட்னே சொல்லலாம். அவங்களோட எல்லா மாடலுமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எந்தெந்த மாடல்ல எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க, அப்புறம் உங்களுக்கு எந்த போன் சூட் ஆகும், உங்களோட பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எது பெர்ஃபெக்ட்டா இருக்கும், அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எல்லாத்தோட பேசிக்கா உங்களுக்கு எந்த ஃபோன் சூட் ஆகும், அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு வந்து Asus ஸ்பான்சர்ஸ்லாம் கிடையாது, அப்புறம் பயாஸ்டாவும் பண்ணல. எந்த ஃபோன்லாம் பெஸ்ட், அப்புறம் எது ஆஃபர்ஸ் வைஸ் எது நல்லா இருக்கு, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். Asus வந்து அவங்க எல்லா மாடல்ஸ்லயுமே ஃபோன் மாடல்ஸ்லயும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஃபோன் மாடலை தவிர, ROG கேமிங் ஃபோனை தவிர மற்ற எல்லா ஃபோனுக்குமே ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் வைஸ் எது பெஸ்டா இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Max Pro M1க்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா 1500 ரூபா பிரைஸ் கட் பண்ணிருக்காங்க. ஓல்டா இருந்த பிரைஸ் வந்து 10,000, அதாவது 9,999 பிரைஸ்ல இருந்துச்சு. அதுல இருந்து இப்ப 8,499 8,500 ரூபாய்க்கு இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. சோ 8,500 ரூபாய்க்கு Max Pro M1 ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது Snapdragon 636 ப்ராசஸரோட வருது. அது மட்டும் இல்லாம 5000 mAh பேட்டரியோட வருது. இப்போ வரைக்கும் 5000 mAh பேட்டரி M2லயும் வந்திருக்கு, அதே மாதிரி M1 ப்ரோலயும் வந்திருக்கு. ரெண்டுமே பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஸோ பேட்டரி வைஸ் நல்லா இருக்கும், அப்புறம் கேமரா வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கேமரா வைஸ் நல்லா இருக்குமா? இல்ல, கேமரா வைஸ் கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க அதுல Gcam இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Gcam இன்ஸ்டால் பண்றது பெரிய விஷயமும் கிடையாது. நம்ம ரெட்மி போன்ல பார்த்த மாதிரி பூட் லோடர் அன்லாக் பண்ணி அப்புறம் கஸ்டம் ரிகவரி போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரணுன்ற ஒரு அவசியம் இல்லை. சிம்பிளாவே வெறும் பூட் லோடருக்குள்ள போயிட்டு நார்மலாவே பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கனால கண்டிப்பா Max Pro M1 ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் உங்களுக்கு Gcam எப்படி Asus போன்ல இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரியலனா அதுக்கு M2 Proக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதே ஸ்டெப் தான் M1க்கும் வரும். ஸோ அந்த வீடியோ பாருங்க, அதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். 8,500 rupeesக்கு Asus கொடுக்குற Max Pro M1 பாத்தீங்கன்னா வெறும் 3+32GB வெர்ஷன் தான். ஸோ அந்த 3+32GB வெர்ஷன் நீங்க வேற ஏதாவது Snapdragon 400 சீரியஸ் ப்ராசஸருக்கு மூவ் பண்றதுக்கு பதிலா 636 ப்ராசஸர் கண்டிப்பா ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். 400 சீரியஸ்க்கு மூவ் பண்றதா இருந்தீங்கன்னா தாராளமா 8,500 ரூபாய்க்கு இந்த போனுக்கு நீங்க மூவ் பண்ணலாம். Max M2க்கும் 1000 rupees பிரைஸ் கட் கொடுத்திருக்காங்க. இயர்லியரா 10,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இருந்துச்சு, இப்போ 9,000 தான் வருது. அதாவது 8,999 ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல கோட் பண்ணிருக்காங்க. Max M2 நான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது Snapdragon 632 ப்ராசஸரோட வருது. 632 ப்ராசஸர் அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் 636 பீட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்வேன். நீங்க 400 சீரியஸை விட கொஞ்சம் அப்கிரேட் தான் 632. அதுக்கு பதிலாக நீங்க 636 ப்ராசஸர் இருக்கிற Max Pro M1க்கு மூவ் பண்ணலாம். வெறும் 8,500 ரூபான்ற பிரைஸ் செக்மெண்ட் தான். இதுவும் மேஜரா எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. நாட்ச்லாம் வேணும், இப்போ எனக்கு லேட்டஸ்டான டிஸ்பிளே வேணும், அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா M2K மூவ் பண்ணலாம். ஸோ எனக்கு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருந்தாலே போதும், வேற எதுவுமே எனக்கு மேஜரான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா Max Pro M1க்கு மூவ் பண்ணலாம். Max M1க்கு அவங்க பிரைஸ் கட் கொடுத்துருக்காங்க. 1000 rupees பிரைஸ் கட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8,500ல இருந்து இப்போ 7,500க்கு இருக்கு. 7,500 rupeesக்கு உங்களுக்கு 430 ப்ராசஸர் மட்டும் தான் கிடைக்க போகுது. அதுக்காக உங்களுக்கு பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தா போதும், எனக்கு நார்மலா இருந்தா போதும், போன நான் கேமிங்லாம் அந்த அளவு எனக்கு யூஸ்ஃபுல் இல்ல, எனக்கு ஒரு 1000 rupees பிரைஸ் கட் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா Max M1க்கு மூவ் பண்ணலாம். இல்ல எனக்கு இன்னொரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு நல்ல போனா வேணும்னு நினைச்சீங்கன்னா Snapdragon 636 ப்ராசஸரோட Max Pro M1 இருக்கு, அதுக்கு நீங்க மூவ் பண்ணலாம். Asus வந்து Max Pro M2க்கும் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. Max Pro M2க்கு என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா 1000 rupees தான், அதுக்கும் டிஸ்கவுண்ட். ஆனா ஃபர்ஸ்ட் 13,000 இருந்துச்சு, இப்போ 12,000க்கு வருது. அதாவது 11,999 ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு. அது வந்து 3+32GB வேரியன்ட்டுக்கு, அதுக்கப்புறம் 4+64GBக்கும் ஒரு பிரைஸ் கட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 1000 rupees தான். இயர்லியரா 15,000 இருந்துச்சு, இப்போ 14,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு நல்ல விஷயம் தான். 14,000க்கு ஆல்ரெடி 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல அந்த போன் ரொம்பவே நல்ல போன் தான். இப்போ வரைக்கும் நான் கூட அதுல ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்குமே அது ஹாப்பியா இருக்கலாம். ஆனா எனக்கு 1000 rupees வேஸ்டான மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. Max Pro M2 கண்டிப்பா ஒரு நல்ல போன் தான். Snapdragon 660 ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி, கேமரா வைஸ் ஓகே பேசிக்கான கேமரா தான். ஆனா நம்ம Gcam இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்ல, பரவாயில்ல. 15,000 5000 mAh இருக்கு, அதனால அதுவே போதும்னு சொல்லுவேன். ஆனா சாஃப்ட்வேர் வைஸ் வரப்ப Asusல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் அதுக்கு டெடிகேட்டடா ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அதுவும் Max Pro M2க்கு டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம், மேல கார்டு கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல Asusோட சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் பத்தி சொல்லியிருந்தேன். ஆனா இப்பவும் சொல்றேன், அது எல்லாமே சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான். ஸோ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் எல்லாமே கூடிய சீக்கிரத்துல Asusல இருந்து வர அப்டேட்ல
மேபி இல்லை ஃபர்ஸ்ட் அடுத்த வர அப்டேட்ல சரியாகலனாலும் அடுத்து வர ஒரு 1-2 அப்டேட்குள்ள சரியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நீங்க தாராளமா மேக்ஸ் ப்ரோ M2க்கு மூவ் பண்ணலாம். ஏசுஸை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். அவங்க போன்ல பிளாட்வேர் ஃப்ரீயா இருக்கும். எந்த ஒரு டிவைஸ்லயுமே பிளாட்வேர் இருக்காது. தேவையில்லாத ஆப்ஸ்லாம் கண்டிப்பா இருக்காது. இப்போ வந்து மேக்ஸ் ப்ரோ M2ல கூட ஒரு தேவையில்லாத ஆப்ஸ்னு பார்த்தா 3 ஆப்ஸ். அது என்னன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு இருந்துச்சு. கண்டிப்பா எண்ட் ஆஃப் த டே நீங்க அந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அப்படி பாக்குறப்ப அது கூகுளோட பியூரா ஸ்டாக் வைஸ்ல வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லேக் இருக்காது. இப்போ ஒரு சில டிவைசஸ்ல பாக்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்புறம் MI ஆப்ஸ்ல இருக்க அட்வர்டைஸ்மெண்ட், MI வீடியோல இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஸோ பிராண்ட் நேமே சொல்றேன், சரி பரவாயில்ல. ஸோ அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீயா இருக்கு. அதுக்கே கண்டிப்பா ஏசூஸ்க்கு நம்ம ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். அடுத்தது ஏசூஸ் அவங்களோட ZenFone 5Gக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. ZenFone 5G ஸ்டாக் வைஸ்ல வரல, அவங்களோட ZenUIல தான் வருது. இருந்தாலும் நீங்க பிரீமியம் செக்மெண்ட்ல எனக்கு ஒரு ஃபோன் வேணும், போக்கோ F1ன்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாடி இருக்கிற ஒரு ஃபோனுக்கு மூவ் பண்றதுக்கு பதிலாக வெறும் 22,000 தான் இந்த ஃபோன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 26,000 25,000 சேல் பண்ணிருந்தாங்க. இப்போ 22,000 தான் சேல் பண்றாங்க. ஸோ பிரீமியம் ஃபினிஷிங்ல இருக்கும், ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாத்தோட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு, அதாவது ஃப்ரண்ட் கேமரா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. பெர்ஃபெக்டான ஃபோன் தான் சொல்லுவேன். Snapdragon 845 ப்ராசரோட இருக்கு. பிரீமியம் ஃபினிஷிங்ல வேணும், பிரீமியம் செக்மெண்ட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த ஃபோன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஆப்ஷனா அமையும். அண்ட் ஃபைனலா 5,000 rupeesக்கு ஒரு ஃபோன் இருக்கு. அது என்னன்னா Asus Lite L1. Lite L1 யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் இப்பதான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றேன். ஆல்ரெடி ரெட்மி கோல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்பதான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றோம். இல்ல உங்க பேரண்ட்ஸ் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இல்ல வேற யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு எல்டர்ஸ்க்கா இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா Lite 1 ஒரு நல்ல ஆப்ஷன் தான். Snapdragon 425 ப்ராசரோட வருது. பெர்ஃபெக்டான ஃபோன் தான், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் Asus OMG ஆஃபர்ஸை பத்தின என்னோட ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு பயாஸ்ட் வீடியோ இல்ல. இப்போ வரைக்கும் சொல்றேன், ஒரு நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு, அதை உங்ககிட்ட சேர்க்கணும் தான் இந்த ஒரு வீடியோவே பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.